ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. படிப்படியாக 1 கோடியை அடைவது எப்படி? நண்பர் ஒருத்தர் மைல்ஸ்டோன்ஸ் 12 எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட என்ன கேட்டார்னாக்கா, நான் இப்போ தானே ஆரம்பிக்கிறேன், நான் எப்போ சார் 1 கோடிக்கு போகிறது அப்படின்னு. ஆரம்பிக்கிற இடத்துல 1 கோடிங்கிறது மலைப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நியரர் கோலை வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு பெரிய கோலை நிறைய ஸ்மாலர் கோல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற 2-3 கோல்ஸை வந்து பக்கத்தில் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கோலை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கோலை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஃபைனல் கோல் வந்து இன்னும் தள்ளி இருக்கும் 1 கோடிங்கிறது. ஸோ இந்த கோல்ஸை எங்கே பொசிஷன் பண்ணுறோம், எப்படி ஸ்பேஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு சைக்கலாஜிக்கலாக பெரிய இம்பேக்டாக ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கிட்டத்தில் அருகாமையில் ஒரு கோல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி இந்த அருகாமையில் உள்ள கோல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு 2 லட்சம் என்பது இந்த வீடியோவை பார்க்குற முக்கால்வாசி பேர்கிட்ட இருக்கும். 75% இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 5 லட்சம் அப்படிங்கிற இலக்கு கூட நிறைய பேர்கிட்ட இருக்கும். 10 லட்சம் என்ற இலக்கு அதை விட குறைவான நபர்கள்ட்ட இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த 2, 5, 10 இந்த 3 மைல்ஸ்டோனை கிராஸ் பண்ணிட்டீங்க லைஃப்பில், அதுவும் எப்படியோ விதவிதமான விஷயங்களை ட்ரை பண்ணி அந்த இடத்த அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன போர்ட்ஃபோலியோ இருக்கோ அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பாதுகாக்கணும். அதில் சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப லக்கியாக அமைஞ்சிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக ரிட்டர்னை கொடுத்துருக்கலாம். 2-3 மடங்கு கூட மதிப்பு கூடி இருக்கலாம். பட் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஹை அலோகேஷன் இருக்கும். அந்த ஸ்டாக் 25-30% இருக்கலாம். ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ. 10-12 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஸ்மால் கேப்பில் மட்டும் இருக்கலாம். லார்ஜ் கேப்பே இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை இந்த பாயிண்டில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. எப்படி பாதுகாக்கலாம்? ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை குறைக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த பணத்தை எடுத்து லார்ஜ் கேப்பில் போடலாம். எந்த ஸ்டாக் வாங்கிறது தெரியலன்னா இண்டெக்ஸில் போடலாம். இண்டெக்ஸை விட பெட்டர் ஆப்ஷன் வேணும்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் போடலாம். இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸஸ். இல்லை ஏதாவது 2 ப்ளூ சிப்பை செலக்ட் பண்ணி போடலாம். பட் போர்ட்ஃபோலியோவை இன்னைக்கு சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஸோ 10 லட்சம் நான் வந்துட்டேன் அப்படின்னு மெதப்பில் இருக்கக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இலக்குகளை எல்லாரும் சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி அதை அடைஞ்ச உடனே ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ சில சமயங்களில் அரகண்ட்டாவோ ஆகிடுறாங்க. இருக்கணுன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னாக்கா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருந்தால் அடுத்த வருஷம் வேறு மாதிரி நல்லா இருக்கும் அல்லது நல்லாவே இருக்காது. இப்போது நாங்கள் அட்வைஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணுற இடத்துல அல்லது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பாதுகாப்பு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குன்றதையும் இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்களுக்கு அது முக்கியம். எல்லா நேரத்துலையும் அந்த பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சொந்தமாக ஸ்டாக் வாங்கி பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருப்பதாக தோன்றாது. அவங்க அதை எளிதில் கடந்து சென்று விடுவார்கள். அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுறேன். ஏன் சார் நான்லாம் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்ற கேள்வி உங்கள் மைண்டில் தோணுனா அதுக்கான சிம்பிள் ஆன்சர்,
நிச்சயமாக நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கலாம். உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அலோவ் பண்ணாக்கா, ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவராக நீங்கள் இருந்தால், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அந்த ஹை ரிஸ்க் உங்களுக்கு சூட்டபிள்னு சொன்னாக்கா நீங்கள் எடுக்கலாம். எப்போ மார்க்கெட் கீழே வருதோ அப்போ நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை உயர்த்திக்கலாம். 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்னும் பிகர் கிளைம். 10லேருந்து 25 ஒரு பிக் கிளைம்னா இது இன்னும் பெரிய ஒரு கிளைம், மலை ஏறுற மாதிரி. கடைசியில் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்கள் திருப்பதி படி ஏறிந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் டஃப் ஆகிடும், மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டன் ஆகும். எல்லோரும் நிறுத்தி சோடா குடிச்சிட்டு இருப்பாங்க, லைம் ஜூஸ் குடிப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டும் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து ரொம்ப கன்விக்ஷன் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 25 lakhsலேருந்து 50 lakhsக்கு போகிறது, 50 lakhsலேருந்து 1 crore போகிறதுங்கிறது லக்லலாம் நடக்காது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்றதால நடக்காது. கன்விக்ஷன் பேஸ்டாக போனால் தான் அது உறுதியாக நடக்கும். அதுவும் லட்சக்கணக்கான பேர் அந்த ஜேர்னியில் போகணுங்கிறது போது ரேண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாது. இங்கே கேட்டு ஒன்று வாங்குறது, அங்கே கேட்டு ஒன்று வாங்குறது, ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்த்து வாங்குறது, ஒரு ட்வீட்டை படிச்சுட்டு வாங்குறது, இந்த மாதிரி ரேண்டம் திங்ஸ் எல்லாம் உங்களை அந்த ஒரு ஸ்டீப் கிளைம்புக்கு ஈஸியாக உதவாதுன்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ ரொம்ப ப்ரிசைஸ் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ப்ரிசைஸ் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸை அடுத்த ஒரு 12 monthஸில் எடுக்கணும்னாக்கா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸையே ரொம்ப ப்ரிசைஸ் ஆக்கிக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செலெக்ஷன், அது ஸ்டாக்காக இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும், நிஃப்டியாக இருந்தாலும், பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிசைஸாக வச்சுக்கணும். எதை எவ்வளவு வாங்க வேண்டும்ன்றத தெளிவு இருக்க வேண்டும். இதெல்லாம் முக்கியம். வெறும் பெயர்கள் மட்டும் பத்தாது. ஏன்னா வெறும் பெயர்களை வைத்து நீங்கள் வாங்கும்போது தவறுகள் நடந்தால் கூட அது உங்களை பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏன்னா மிஸ்டேக்ஸ் நடக்கும், எல்லார் போர்ட்ஃபோலியோலையும் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனால் அந்த மிஸ்டேக்குனால் வரக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம ரிஸ்க் மிட்டிகேஷன்னு இன்வெஸ்ட்மெண்ட் லாங்குவேஜில் சொல்கிறோம். ரிஸ்க் இருக்குது, ஆனால் அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம குறைக்க முடியுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எய்ம் என்ன, எல்லாருமே மைல்ஸ்டோன்ஸை ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ணணுங்கிறது தான். ஸ்மூத்தாக மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணணும்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணணும். ரிஸ்க் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரிஸ்க்கை குறைக்கணும். எங்கே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுத்து நிறைய லாபம் வந்ததோ அந்த லாபத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து குறைவான ரிஸ்க் அல்லது மாடரேட் ரிஸ்க் உள்ள இடமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக யோசித்து செய்யணும். இதுக்கு நிறைய திங்கிங், கான்சன்ட்ரேஷன், டிசிப்ளின் இதெல்லாம் அத்தியாவசியம். இதையெல்லாம் போட்டு ஒரு ப்ராசஸை நீங்கள் உங்களுக்காக வகுத்து கொண்டால் நிச்சயமாக ஒரு மைல்ஸ்டோன்லேருந்து அடுத்த மைல்ஸ்டோனுங்கிறது மார்க்கெட் எங்கே இருக்குன்றதை கடந்து கூட ஸ்மூத்தாக நடக்கும். அது நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதுதான் குறிக்கோள். ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடியது அப்படின்றது மட்டும் இலக்காக இருக்க முடியாது, குறிக்கோளாக இருக்க முடியாது. எது அதிகம் குறையாதோ அதுதான் இன்னைக்கு இலக்காக இருக்க வேண்டும். ஸோ எதை நோக்கி நம்ம போகிறோங்கிறதுல கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். 1 கோடியை நோக்கி போகிறோங்கிறது தெளிவாக இருக்கு இல்லையா? அதே போல் என்ன மாதிரி ரிஸ்க் சினாரியோ நோக்கி போகிறோங்கிறதுலையும் தெளிவு இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம வந்து கரெக்டாக மீட் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். எதை எந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்பது முதலீட்டில் முக்கியமான ஒரு தேவை. அந்த தேவையை உணர்ந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சரியான நேரத்தில் டிப்ளாய் பண்ணி டெசிஷன்ஸை கரெக்டாக எடுத்து சேஃப்டியை எல்லா நேரத்துலையும் உணர்ந்து யாரெல்லாம் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய ஜேர்னி டுவர்ட்ஸ் 1 crore ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.